ஐயா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறினீர்கள். அதை வைத்து விவசாயிகள் அனைவரும் தங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் தற்போது நீங்கள் ஜெயித்த பின்னாடி விவசாயிகளை கூறு போடும் வகையில் சிறு விவசாயி, குறு விவசாயி 50,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடியும், 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபா தள்ளுபடியும் என்று ஃபஸ்ட்டு அறிவித்தீர்கள். மறுபடி விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து அதன் பிறகு 75,000 ரூபா முழு கடன் தள்ளுபடி, அதன் பிறகு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பவர்களுக்கு 5,000 ரூபா தள்ளுபடி என்று கூறினீர்கள். இது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கூறிய வார்த்தை. அதாவது ஒரு முதல்வர் ஆன பின்னாடி நீங்கள் இது மாதிரி மாற்றி பேசுகிறது எந்த வகையில் நியாயம்? விவசாயிகள் நாங்கள் ஆடு மாடு எல்லாம் மேய்க்கிறோம், எங்களுக்கு கூட ஓரளவு மாற்றி பேசக்கூடிய ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை விவசாயிகளுக்கு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகள் ஒன்றும் பிச்சை கேட்கல, விவசாயிகள் தங்கள் உரிமையை தான் கேட்குறோம். விவசாயிகளுக்கு அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை, நாங்கள் உங்களை அதிகபட்ச ஆதார விலை கேட்கல, குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்கள் கொடுத்து விட்டால் நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு சலுகையுமே விவசாயிகளுக்கு தேவையில்லை. விவசாயிகள் உற்பத்தி பண்ணும் பொருளுக்கு விவசாயிகள் ஒரு தக்காளி 1 கிலோ 100 ரூபா, வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா, நெல் குவிண்டால் 3,500 ரூபா, கரும்பு 6,000 ரூபா, மஞ்சள் 15,000 ரூபா, இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் விவசாயிகள் நாங்கள் விலை சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான மானியமும் கொடுக்க வேண்டாம். அதை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா உங்களால்? அதை நிறைவேற்றினால் நாங்கள் உங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. மெயின் விவசாயிகளுக்கு நீங்கள் முன்னால் இருந்த அரசு எது மாதிரி தள்ளுபடி பண்ணாங்களோ அந்த தள்ளுபடியை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அனைத்து மாவட்ட விவசாயிகளும், மாநில விவசாயிகளும், எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து இப்போ மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேற்று நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கிடையாது, அதாவது சொல்கிறீங்க அனுமதின்னு சொல்கிறீங்க, மறுபடி நைட்டு 11 மணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏதாவது 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறதா நாங்கள் வேறு வகையில் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்போம்ல, கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கவோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி உண்ணாவிரதத்துக்கு உட்காந்துருப்போம்ல. எதுக்காக இது மாதிரி நாடகம் பாருங்க? முதல்வர் அவர்களே, விவசாயிகளுடைய வழியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னதுதான், அதாவது இதுக்கு முன்னிருந்தவங்களாம் டெல்டாக்காரர்கள் விவசாயிகள் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் விவசாயி இல்லை, விவசாயிகளுடைய வழி நான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விவசாயிகளுடைய வழி உங்களுக்கு புரியவில்லை. விவசாயிகளுடைய வழியை புரிந்து கொண்டிருந்தால் விவசாயிகளுடைய கடனை இது மாதிரி கூறு போட்டு தள்ளுபடி செஞ்சிருக்க மாட்டீங்க. முழு கடனையும், பயிர்க்கடன் முழு கடனையும், நகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்து விவசாயிகளின் மத்தியில் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயியின் வயிற்றில் அடிக்காது, கட்ட மாட்டவர் விவசாயி கடனை கட்ட மாட்டோம். விவசாயியின் முழு கடனையும் தள்ளுபடி செய். போச்சு